தொடர்ந்து 6 வாரம் இந்த கோயிலுக்கு போனா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன், டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருவாபுரியில இருக்க பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தேன். திருவள்ளூர் மாவட்டம் சின்னமேடு திருவாபுரி கிராமத்துல இருக்கிறதா பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில். 6 வாரம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நீங்க போய் வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஃபுல் டே கோயில் ஓபன்ல இருக்கும். மத்த நாட்கள்ல மதியம் 1 மணிக்கு நட சாத்திடுறாங்க. மாலை 4 மணிக்கு மேல நட திறக்கிறாங்க. இங்க ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தரிசனமே இருக்கு. இந்த கோயில்ல மரகத கல்லால செய்யப்பட்ட மயில் வாகனத்தை உங்களால பார்க்க முடியும். ராமாயண காலத்துல சீதை லவன் குசனோட ஒரு வனப்பகுதியில தங்கி இருப்பாங்க. அதே இடத்துல தான் முருகர் அவரோட மனைவியான வள்ளியோட அங்க தங்கி இருப்பாரு. அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்காக ராமர் அனுப்பிய குதிரையை லவன் குசன் பிடிச்சு வச்சிருவாங்க. அதனால அவங்க 2 பேருக்குமே போர் நடக்கும். இது அப்படியே கட் பண்ணா சிவபெருமான் முருகர் கிட்ட சில காலம் அந்த வனப்பகுதியில தங்கி இருக்க சொல்லுவாரு. இதனால அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா சக்தியுமே கொடுப்பாரு. சிறுவர்கள் போர் புரிஞ்சதுனாலையும் குமரன் தீர செயலை செய்து வள்ளி திருமணம் செஞ்சதுனாலையும் சிறுவர்களோட பெருமையை சேர்த்து அந்த வனப்பகுதிக்கு சிறுவாய்புரி என பெயரிடப்பட்டிருக்கு. அது காலப்போக்கில் சிறுவாபுரியா மாறிடுச்சு. வள்ளியுடன் திருமண ஜோடியா முருகர் இங்க தங்கினதுனால திருமண தடை உள்ளவர்கள் இங்க வேண்டிட்டா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்றாங்க. முருகர் இங்க தங்கினதுனால வர பக்தர்களுக்கு தங்குமிடமே அமையும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அருணகிரிநாதனால பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. திருவாபுரி முருகன் கோயிலை பத்தி உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.